டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், நீங்க அவர் கட்சியை விட்டு, அதாவது உங்க கூட்டணியை விட்டு வெளியேறினப்போ நீங்க அவரை கூப்பிட்டு அவசரப்பட வேண்டாம்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து டிடிவி தினகரனா இருக்கட்டும், அதே போல ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இவரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை அவங்க எல்லாம் வெளியே போனது காரணமா என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்கன்னா பொறுத்திருந்து பாருங்க, ஏதோ யாரும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் டிடி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னதுதான் மூத்த தலைவர்கள். இன்னைக்கு அண்ணன் டிடி அவர்களும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அங்க பேசியிருக்காங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னாங்கன்னா, இன்னைக்கு நோக்கம் என்ன, 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து மாறணும், அதான் நோக்கம். அதனால வார்த்தை போர் எங்கேயும் கொண்டு போய் யாரையும் விட போவது கிடையாது. அது ஒரு இடத்துல போய் தான் நிறுத்துங்கன்னா. அதனால இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னா ரீஅசஸ்மெண்ட். நம்ம எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2024 நாம் அமைத்த கூட்டணி, அது எல்லோரும் வந்திருந்தார்கள் ஒருமித்த கருத்தோடு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா. காரணம், அடுத்த ஒரு மாதம் குறிப்பாக, ஏன்னா விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் 13 செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது, அவங்க களத்துக்கு போறாங்க. தமிழகத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல கருத்துக்களை வைத்து. அதனால எப்பொழுதும் இல்லாத களச்சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதாவது எப்பொழுதுமே 2 முனை போட்டியா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்த தமிழகம், அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் நமக்கு தெரியும் அது 3வது அணி இங்க சாத்தியமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, இல்ல 4வது அணியும் ஸ்ட்ராங்கா இருக்குமா. நான் கருத்து எதுவும் மாத்தி பேசலாம், முதல்ல நான் இதையே தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா யாரையும் புறந்தள்ள முடியாது. 2026 பொறுத்த வரைக்கும் யாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெட்டர் விஷன் கொடுக்குறாங்களோ மக்கள் அதை பார்த்து வாக்களிப்பாங்க. அதனால் இன்னைக்கு நாம் எல்லோருமே களத்துல கூர்மையாக இருந்து யாரையும் விடாம எல்லோரையும் பிடித்து ஒருமித்த கருத்தோடு 2026 எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம், கடமை எல்லோருக்கும் இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் நானும் எதுவும் பேச வரல. செங்கோட்டையன் பேசும்போது கூட சொன்னீங்க, அதிமுகவுடைய மூத்த தலைவர் பேசியிருக்கிறாங்க, அதிமுக தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அதனால் அடுத்த 1 மாத காலம் 2 மாத காலம் மீடியாலேயே ட்ரையல் நடத்தாம, ஏன்னா என்னாதுன்னா நிறைய பேர் மீடியாலேயே பேசுற மாதிரி ஆயிடுது. கருத்து கேட்குறீங்க மீடியாவில் சொல்றோம், கருத்து கேட்குறீங்க மீடியாவில் சொல்றோம். அதனால் கொஞ்சம் பொறுமையா ரீஅசஸ் பண்ணி போகணும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, அண்ணன் டிடி அவர்கள் மீது இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை விட்டுருங்கன்னா, டிடி அவர்கள் எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் அது காரணமும் சொன்னேன். இதற்கு முன்பு நான் தஞ்சாவூர்ல பேசும்பொழுது, பொறுமை பொறுமை பொறுமை, நல்ல ஒரு இலக்குல சரியான முறையில் அதை பயணம் செய்யணும். கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய செயல்கள் எனக்கும் திருப்தியா இல்லை. ஏன்னா ஒரு தமிழகத்தினுடைய வாக்காளனா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா, 3 கடமையும் எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கும் நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற ஆள் நான். ஏன்னா கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சலிப்பத்தான் ஏற்படுத்துது. நடக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சரியான பாதையில் என்டிஏ செல்லும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.